ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு குருமா வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி வைக்கிறது தான் பார்க்குறோம். கருவேப்பிலை, தக்காளி வந்து சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி, அதேமாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சம், அதேமாதிரி வந்து பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறோம். அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து தட்டி வச்சுருக்கோம். ஃபுல்லாக தாய்ச்சி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து காயுது. இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருஞ்சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிய வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. இதோட வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா வணக்கணும். இதோட கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க. அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வணங்கி வரும். அப்போ உப்பு தேவைம்போது நம்ம அப்புறமா வந்து தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வணங்கிருச்சு. இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதோடு நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா 2 ஸ்பூனு, மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன். மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். வந்து நம்ம தேங்காய் வச்சு ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூடி அரை மூடி எடுத்துக்கிட்டோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல கொஞ்சம் இருக்கும், கசகசா கொஞ்சம் இவ்வளோ எடுத்துருக்கோம், பட்டை 2 பட்டை, மிளகு 10 மிளகு, ஜீரகம் கொஞ்சம், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், கிராம்பு 3 சின்னதாக, ஏலக்காய் சேர்த்துருக்கோம். கல்பாசி வந்து பார்த்திங்கன்னா சின்னது, கொஞ்சமாக போட்டிருக்கோம். அப்புறம் பிரியாணி இலை சின்னது. எல்லாமே வந்து அளவுன்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தேங்காவோட போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மையாட்டை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். தேங்காய் வந்து சேர்த்தாச்சு. இதோட மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நீங்கள் தேவையான வந்து சேர்த்துக்க வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து உப்பு எப்போ இருக்குன்னு பார்த்துக்குங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகட்டும். அதோடு நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துக்கணும். வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்தாச்சு. சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு நம்ம வச்சாச்சு. இந்த சப்பாத்தி மாவு வரமாவு 1/2 கிலோவில் நம்ம தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் நம்ம எப்படி பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னா தண்ணியை வந்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தயிரை வந்து சேர்த்து அதில் வந்து மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்படி வந்து போட்டு பாருங்கள். சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. இப்போ வந்து குருமா வந்து நல்லா வந்து கொதிக்குது. வந்து மசாலா ஐட்டம் எதுவும் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா ஒயிட் குருமாவாக மாறிடும். இதோட வந்து உருளைக்கிழங்க வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதையும் நம்ம ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குருமா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக இருக்கும். நம்ம ஏன்னா எல்லா மசாலாவுமே வந்து போட்டிருக்கோம். நம்ம வாசனை தரக்கூடிய எல்லா பொருளுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. குருமா வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான சப்பாத்திக்கு குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சப்பாத்தி வந்து நம்ம போடலாம். மாவு போட்டு சப்பாத்தியை வந்து நம்ம திரட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா நெய் வந்து போட்டாச்சு. சப்பாத்தி வந்து போட்டாச்சு. எப்படி வந்து உப்பி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் போட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அதேமாதிரி சப்பாத்தி போடும்போது நல்ல அனலோடு தான் போடணும். ஆனால் டக்குன்னு மாற்றி போடணும். சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த அடி பிடிக்கிறது, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாகிறது. சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.